இன்றைய வாஸ்து பகுதியில் கிழக்கு வாசல் சொத்தை நாங்கள் வாங்குகிறோம், கிழக்கு வாசல் வீடை வாங்குகிறோம், எப்படி இருக்கும், வாங்கலாமா? கிழக்கு என்று சொல்லும் பொழுதுப்பா சூரியன். ஒரு மனிதனுக்கு பேர், புகழ், மனதைரியம், ஆரோக்கியம், நல்ல வாரிசு. பணமே இல்லாத மனிதனுக்கு ஒரு கிழக்கு பூமியை கொடுத்து விட்டால், அதில் சரியான வாஸ்து பார்த்துட்டு நீங்கள் வீடை கட்டி விட்டால், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சகல சந்தோஷத்தை பார்க்கலாம். கிழக்கு திசை ஒரு மனிதனுடைய முயற்சியில், ஆனால் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் நான் நல்ல வாஸ்து வீடை கட்டிட்டேன், வீட்டில் தூங்குறேன்னா, அதாவது முயற்சி பண்ணுற மனிதர்களுக்கு கிழக்கு பேர், புகழ், பணம், வசதி, நல்ல வாரிசு எல்லாமே கொடுக்கும். இப்போது வாசலை எப்படி அமைக்க வேண்டும் பாருங்கள். மீண்டும் சொல்கிறேன், ஒரு 90 feet உடைய ஒரு இடத்தை எடுத்து உதாரணத்துக்கு அதை 9ஆக பிரிக்க வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு 9 feetல வாசல் இருந்தால், ஃபஸ்ட்டு 9 feet அப்படின்னு சொல்லும்போது நார்த்தும் ஈஸ்ட்டும் சேர்ற இடம், நார்த்தும் ஈஸ்ட்டும் சேர்ற இடத்தில் ஃபஸ்ட்டு 9 feetல வாசல் இருந்தால் மனநோய், அலைச்சல்கள், நம்ம வீட்டில் விவாதங்கள் இருக்கும். 2ஆம் பாவமும் விவாத பாவம், மன கஷ்ட பாவம். 3ஆம் பாவமும் 4வது பாவம், 3rd and 4th இன் தி ஈஸ்ட். அதாவது 18 அடி விட்ட பிற்பாடு நீங்கள் வாசல் அமைச்சால், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வரணும்னு அவசியம் கிடையாதுப்பா. நான் குறிப்போடு சொல்கிறேன், எந்த கிளாஸும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் 32 வருஷம் 33 வருஷமாக சொல்லிக்கின்னு வரேன். நீங்கள் என்கிட்ட நான் ஒரு கிளாஸ் எடுத்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் சொல்கிறத மாத்திரம் நோட் பண்ணிக்கினே போங்க. 90 feet இருந்தால் 18 feet விட்டுடுங்க, 18 feet விட்டுடுங்க. அதுக்கப்புறம் 2 பாகம், அதுக்கப்புறம் 9 feet, அதுக்கப்புறம் 9 feet. இந்த 18 feetல வாசலை அமைச்சால் வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். சகல விதமான சந்தோஷம் பார்ப்பீங்க. அதாவது எங்கள்கிட்ட 10,000 கோடி இல்லை சார், எப்படி சார் சந்தோஷம் வரும் அப்படின்னு கேட்டால் அது மூர்க்கதனமான கேள்வி. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வாழ்கிறீங்க, 2 கோடி இருக்கா, மாதம் சம்பளம் வருதா, இல்லைன்னு வியாபாரத்தில் லாபம் வருதா, சாப்பிட்டா தூக்கம் வருதா அப்படின்னு கேட்கும் பொழுது வடகிழக்கில் 2ஆம் பாவத்தை விட்டு 3ஆம் 4ஆம் பாவத்தில் வீடு இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வாரிசுடன் சந்தோஷமாக வாழ்வார்கள். வாரிசுடன் வாழ்கிறதே இந்த கலியுகம் ரொம்ப தலையெழுத்து நல்லா இருந்தால் தான்ப்பா முடியும். அதுக்கப்புறம் நம்ம வாரிசு நம்ம பேச்சை கேட்கும் என்று சொல்வேன். நம்ம பேச்சை கேட்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மத்திய கிழக்கு வாசல். மத்திய கிழக்கு வாசல் இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி விற்கிறவங்க, வீட்டில் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க வீட்டில் சென்டர் ஆஃப் ஈஸ்ட் வாசல் இருக்கலாம். ஆனால் தென்கிழக்கு, அதாவது இந்த பக்கம் லாஸ்ட் 9வது பாவமும் 8ஆம் பாவத்தில் வாசல் இருந்தால் அதுக்கு பெயர் திருட்டு வாசல். திருட்டு வாசல் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வீட்டில் திருட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அந்த வீட்டில் மூட்டு வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அந்த வீட்டில் எல்லோரும் கோபக்காரனாக இருப்பார்கள். அந்த வீட்டில் 2 திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 திருமணம் எப்போ நடக்கும்? கணவர் மனைவிக்கு வீண் விவாதம், சண்டை, பிரச்சனை இருந்தால்
இந்த மாதிரி விவாதம் நடந்து டைவர்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, சார் இப்போ ஆண் பெண் எல்லாமே கரெக்டு தான் எல்லாரும் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரியும் யார் யாருக்கு அதிகமாக பெண் இருக்குது, அவங்க எல்லாம் 5 பெண் குழந்தை பிறந்த பிற்பாடும் ஒரு வாரிசு ஆண் வாரிசு வருவானா அப்படின்னு நினைக்கிறவங்க பல கோடி பேர் இருக்கிறார்கள். ஆனால் மீடியா டிவியில் வரும்போது அந்த மாதிரி சார் எல்லாம் ஒன்று அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் வீட்டில் போய் கூப்பிட்டு சொல்லும் பொழுது அழுவாங்க. இந்த தென்கிழக்கு வாசல் இந்த ஈஸ்ட் இருந்தால் நீங்கள் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னே உங்களுக்கு ஆண் வாரிசு இருந்தால் வேறு விஷயம். ஆனால் வந்த பிற்பாடு பெண் வாரிசு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்பொழுது இதோடைய இன்னொரு பெரிய டிஃபெக்ட் சொல்கிறேன். தென்கிழக்கு வாசலாக இருந்து ஏதாவது தப்பி தவறி நீங்கள் அங்கே கிணறு போரிங்கு அல்லது சம்பை போட்டு விட்டால் உங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு விபத்துகள் நடக்கிறதுக்கு விபத்துகள் நடக்கும். ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வாசலை பார்க்கும் பொழுது கிழக்கு திசையில் 2ஆம் பாகமோ 3ஆம் பாகமோ, அதாவது வடக்கில் 18 அடியை விட்டுட்டு, அதாவது 90 அப்படி நம்ம கணக்கு போட்டோம் இல்லையா, அதனால் 18 அடியை விட்டு 2ஆம் பாகமோ 3ஆம் பாகமோ 4ஆம் பாகத்தில் வாசல் வைத்து எல்லோரும் சுகமாக வாழலாம். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் கவனிக்கணும். கிழக்கு வீட்டில் வடகிழக்குலேயே சம்பு வைங்க, ஆனால் கொஞ்சம் தள்ளி வைங்க. இந்த ஒரு நேர்கோட்டிலெல்லாம் சம்பு வைக்கக்கூடாது, போரிங் போடக்கூடாது. அந்த ஜாயிண்ட் கார்னர்லாம் போய் போரிங் இதான் வடகிழக்கு அப்படின்னு சொல்லி இங்கேயே போரிங்கில் போடுவாங்க, அதை போடக்கூடாது. வடகிழக்கு வீடாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் வடக்கில் கார்னரில் இந்த 2 பாகத்தை விட்டு வந்தோன்னா இப்போது சமையலறை தென்கிழக்கில் வைக்கணும், சவுத் ஈஸ்டில் வைக்கணும், அல்லது வடமேற்கில் வைக்கலாம். இந்த மாதிரி அமைக்கும் பொழுது மேல் மாடிக்கு போக வேண்டும் என்றால் இண்டிபெண்ட் பங்களாவாக இருந்தால் தெற்கு சென்டரில் படிக்கட்டு வைங்க. இல்லை சார் நான் வாடகை வீடில் விடணும், நான் ஒரு ஃப்ளோர் வச்சுருப்பேன் அப்படின்னா தென்கிழக்கு சவுத் ஈஸ்டில் கிளாக் வைஸ் படிக்கட்டை கட்டிட்டு வீட்டுக்கு பிரதான என்ட்ரி நான் சொன்ன மாதிரி மேலே ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஈஸ்டாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.